ஒரு நாள் ஃபுல்லா அந்த இளநீ கல்ல வேலை பார்த்து எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குன்னு பார்க்க போறோம். மார்னிங் கடைக்கு வந்துட்டு நம்ம இடத்த எல்லாமே சுத்தமா கிளீனா கூட்டி விட்டுறணும். அப்புறம் அந்த தாத்தா எனக்கு எப்படி இளநீ வெட்டணுன்றதை சொல்லி தந்தாரு. அந்த அருவா பார்க்கவே செம்ம ஷார்ப்பா இருக்குங்க. 24 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால தாத்தா சட்டுன்னு வெட்டி எரிஞ்சிட்டாரு. அடுத்தது நம்ம டானு. தாத்தா சொல்லி கொடுத்த மாதிரி இளநியை நம்ம கரெக்டா வெட்ட ஆரம்பிச்சாச்சு. அருவா செம்ம ஷார்ப்புங்க. வச்ச உடனே இளநியை சல்லுன்னு சீவுது. ஒரு வழியா ஃபைனலா இளநியை நல்லா வெட்டிட்டு அப்படியே கஸ்டமர் கையில கொடுத்தாச்சுங்க. நம்ம கையால கஷ்டப்பட்டு வெட்டின இளநியை கஸ்டமர் குடிக்கும் போது 6 லெவல் 1000க்கு மேல போயிட்டு இருக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த ஒர்க்கு பாத்தீங்கன்னா இளநியோட மட்டையுமே அதிகமா சேர்ந்துருச்சு. நம்மளால எவ்வளவு வெயிட் தூக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மட்டையை நல்லா கலெக்ட் பண்ணிட்டு அதை பிளாஸ்டிக் சாக்கமே 4 சைடு ஈக்குவலா கவர் பண்ணி புடிச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் சிந்தாது. பைபாஸ் ஆப்போசிட்ல தான் அது கொற்ற இடம் இருக்கா. இங்கதான் ரொம்ப கேர்ஃபுல்லா கிராஸ் பண்ணி நடந்து போகணும். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அந்த தாத்தா சொன்ன இடத்துலயுமே இளநியோட மட்டையை ஃபுல்லா கொட்டியாச்சு. அப்புறம் மத்தியானம் 1 மணிமே ஆனனால வெயிலோட தாக்கம் அதிகமா இருந்துச்சு. ஸோ கூலிங் எஃபெக்ட்டுக்காக கடை முன்னாடி ஃபுல்லா தண்ணி துளிக்க சொன்னார் தாத்தா. அப்பதான் கஸ்டமருக்கு கொஞ்சம் கூலிங்கா இருக்குன்றக்காக. நாளைக்கு 100 காய் கிட்ட சீசன் டயத்துல, மித்த டயத்துல வந்து 40ல இருந்து 50 வரைக்கும் ஓடிட்டு இருக்கு.